இல்லை, அக்டோபர் 27 தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாடு. அதுக்கு 2 நாள் கழித்து அக்டோபர் 30 தேசிய தலைவர் தெய்வ திருமணர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய குருபூஜை. எனக்கு தெரிஞ்சு தளபதி விஜய் அவர்கள் நேராக மாநாடு முடித்த கையோட குருபூஜையில் போய் ஐயா தேவர் பசுமன் முத்துராமலிங்க தேவரை வணங்கி ஆசி பெற்றுட்டார் அப்படின்னா அடுத்த சிஎம் 2027 விஜய் அவர்கள் தான். அதில் எந்த ஒரு மாற்றுக்கத்தையும் கிடையாது. ஏன்னா தெய்வ திருமணர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஒரு சாதாரண ஒரு மனித பிறவே கிடையாது. அவர் ஒரு சித்தர். அதாவது பிறப்பும் இறப்பும் ஒரே நாள் அடைஞ்ச ஒரு மனித கடவுள்னு சொல்லலாம். அதாவது 7ஆம் படை முருகன் வீடுன்னு அவரை கொண்டாடிட்டு இருக்காங்க மக்கள். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக, அதாவது தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் அப்படின்னு சொல்லி அரசியலை மேற்கொண்டவர் தான் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர். அவரை சில கயவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதிய ஒரு அடையாளத்துக்குள்ள அவர் குறுகிய வட்டத்தில் அடைக்க நினைக்காங்க. அவர் ஒரு சாதிக்கான அரசியல் தலைவரே கிடையாது. அவர் ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமான தலைவர், ஒரு தேசிய தலைவர். அதாவது ஒருவன் குணத்தால் தான் உயர்ந்தவனை தவிர சாதியாலாம் மாத்தாலாம் இல்லை அப்படின்னு சொல்லி முழங்கினவர். தான் சொத்து பொத்து எல்லாத்தையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக எழுதி கொடுத்தவர். அப்படிப்பட்ட மகான். அவர் வாழ்ந்ததே மற்றவங்களுக்காக தான். அப்படி ஒரு அர்ப்பணிப்போடு வாழ்ந்து இப்போ நம்ம நாடு சுதந்திரம் பெற்றதுக்கு முக்கிய காரணமான இருந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய சேர்ந்து அரசியலை மேற்கொண்டு அதுக்காக சிறைக்கு செஞ்சு அப்படி பல துன்பங்களை அனுபவித்து அந்த மக்களுக்காகவே பாடுபட்டு தான் சொத்து பொத்தெல்லாம் எழுதி கொடுத்து அப்படி வாழ்ந்த ஒரு பெரிய மகா சித்தர். ஸோ அவருடைய ஆசையை இங்கே இருக்கிற 2 கட்சி இருக்குல்ல, அதிமுக திமுக, இந்த 2 கட்சியோட தலைவர்களும் அவர்கிட்ட போய் ஆசை வாங்கினவங்க தான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஆசை வாங்கினதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சிம்மாசனத்தில் அவங்களால ஆட்சி புரிய முடியுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் சக்தியானவர் தான் தேசிய தலைவர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர். ஸோ அவரை பற்றி தெரியாதவங்க வேணால் அவரை பார்த்தீங்கன்னா ஒரு சாய் தலைவராக அவர் ஒரு குறுகிய இடத்துல அடைக்க நினைப்பாங்க தவிர அவரை பற்றி தெரிஞ்சவங்க அவர் ஒரு தேசிய தலைவர் அப்படின்னு ஒத்துப்பாங்க. ஸோ என்னுடைய ஆசை பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் மாநாடு கரெக்டாக அமைஞ்சிருக்கு. அக்டோபர் 27 மாநாடு முடித்த கையோட தேவரையாவை போயிட்டு குருபூஜை கலந்துக்கிட்டு அவர் ஆசையை பெற்றுட்டார் அப்படின்னா தமிழ்நாட்டிலே ஒரு புரட்சி வெடிக்கும், அரசியல் புரட்சி. அடுத்த சிஎம் தளபதி விஜய் தான். அதில் எந்த ஒரு மாற்றுக்கத்தையும் இருக்காது. ஆனால் நாம ஆசைப்படுறோம் தளபதி விஜய் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறார், அவருடைய முடிவுகள் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இங்கே உள்ள சிலர் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு மாலை போட்டு அணிவிச்சிட்டாரு. அவர் பெரியார் தான் அவருடைய கொள்கையெல்லாம் பின்பற்ற போறாரு, திமுக மாதிரி அப்படி இப்படின்னு புரளை கிளப்பிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் பெரியாருக்கு கொள்கை ரீதியாக அவர் மாலை அணிவிச்சிருக்கலாம். ஆனால் அவர் எல்லா தலைவர்களையும் கொள்கைகளையும் பின்பற்றுவார் அப்படிதான் எனக்கு தோணுது. அந்த வகையில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய நினைவிடத்துக்கு சேர்ந்து அவர் ஆசையை பெற்றுட்டாரு அப்படின்னா அரசியல். ஏன்னா ஜெயலலிதா அவர்களே ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு தங்க கவசம் அணிவிச்சாங்க. இங்கே இத்தனை தலைவர்கள் இருக்கும்போது தங்க கவசம் அணிவிக்கப்பட்ட ஒரே தலைவர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான். அவர் அரசியலுக்கெல்லாம் முன்னோட்டினே சொல்லலாம். அதாவது எல்லாருமே அரசியலுக்கு ஓட்டுக்காக ஜெயிக்கணுங்கிறக்காண்டி ஒவ்வொருத்தர் வீடு தேடி காலில் விழுந்து அதை கொடுக்க இதை கொடுக்குன்னு அப்படி தான் ஓட்டு வாங்கி பார்த்துருப்பீங்க. ஆனால் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் வாக்கு கேட்க போகாமலேயே அவர் ஜெயிப்பார். ஸோ அப்படிப்பட்ட மாபெரும், அதாவது அரசியலுக்கெல்லாம் முன்னாடியே சொல்லலாம் அவரை. ஸோ அப்படிப்பட்ட தலைவரை பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் முன்னாடி எடுத்துக்கிட்டு ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய குரு பூஜையில் போயிட்டு தளபதி விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டாரு அப்படின்னா வெற்றி அவருக்கு தான். ஸோ இது நம்மளுடைய ஆசை. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுடைய ஆசை என்ன அப்படிங்கிறத நீங்கள் இந்த கருத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். தளபதி விஜய் அவர்கள் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய குரு பூஜையில் கலந்துக்கிட்டாரு அப்படின்னா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோக்கு நம்முடைய நான் போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.